சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குகேஷ்க்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ப்ளே ஆஃப் கேம், அதாவது ஒரு ரேபிட் டை பிரேக்கில் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம கிளப்பில் நடத்தக்கூடிய வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, பிரக் பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு குகேஷ். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா E5 இருக்குது. ஸோ நைட் F3 நைட் C6 நம்ம ஒரு இத்தாலியன் ஓப்பனிங்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் ஓப்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் ஓப்பனிங் வந்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல D3 விளையாடிட்டு நார்மலாக ஒரு கிங்ஸ் இண்டியன் செட்டப் மாதிரி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ நைட் F6, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா G3, பிஷப் C5, பிஷப் G2. ஆக்சுவலாக இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்லேருந்து என் கேம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் போகும், எந்த வாய்ப்பும் யாருக்கும் இல்லாமல் தான் இருந்தது. பட் என்ன சொல்கிறது, என் கேமில் தான் ஆக்சுவலாக பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஓப்பனிங் மிடில் கேம் எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போய்ட்டு அதுக்கப்புறம் என் கேமில் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வெளில வருது A5, ஸோ குயின் சைட் எக்ஸ்பான்ஷன். ஸோ H3, அதுக்கப்புறம் ரூக் E8 வந்ததுக்கப்புறம் கிங்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காகவே H2க்கு மூவ் பண்ணிக்கிறார் அவராகவே. ஸோ A4க்கு அப்புறம் பிஷப் டு D2, நைட் டு D4 வந்ததுக்கப்புறம் கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பெல்லாம் அவர் வெட்டுறாரு. இந்த பொசிஷனில் வந்து நைட் டு E2 ரொம்ப என்ன சொல்கிறது, விளையாடக்கூடிய ஒரு டெம்டிங் மூவ். பட் ஆனால் B2வில் பான் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ அதனால் ரூக் B1 விளையாடி அதை பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூவை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் டைமில் பிரக் வந்து பார்த்திங்கன்னா C6 D5 சென்டரை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நைட் E2, பிஷப் B6, F4. ஸோ அவர் வந்து D5 ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரே வந்து பார்த்திங்கன்னா சென்டரை உடைக்கிறாரு. ஸோ E takes F4க்கு அப்புறம் நைட் இன்ட்டு F4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலி D5, E takes D5, அதுக்கப்புறம் C takes D5. ஸோ குயின் F3, அந்த பானுக்கு ப்ரெஷர். ஸோ பிஷப்பை டெவலப் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் BE1, ஸோ ரூக் C8. ஸோ சி பான் வந்து வீக்காக இருக்குது. ஸோ உடனே அதை புஷ் பண்ணுறாரு. இந்த நிலையில் ஒரே ஒரு மூவ் மட்டும் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். குயின் D7க்கு அப்புறம் இந்த மூவ் நீங்கள் நிறைய பேர் வந்து யோசனை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் வந்து நம்ம D4 விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொசிஷன் நீங்கள் D4 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பர்மனெண்ட்டாக இந்த ஸ்கொயரை விட்டு கொடுத்துருவோம். அப்போ நைட் வந்து உள்ளே ஜம்ப் ஆகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். இமீடியட்டாக வந்து த்ரெட்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நைட்டு உள்ளே வந்தவொடனே பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு A3. ஸோ இல்லை நம்ம வந்து இந்த பொசிஷன் நம்ம வந்து இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, லெட்ஸே நீங்கள் வந்து ரூக் லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து A3. ஸோ நம்ம வந்து வி டோன்ட் ஹேவ் டு கேப்சர். அதுக்கு பதில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை அண்டர்மைன் பண்ணி ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணி ஈஸியாக கேமை வின்னிங் பொசிஷனை கூட மாற்றலாம். அந்த காரணத்தினால ஒரு ஸ்கொயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேமே முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதை அந்த மூவ் வந்து கடைசி வரைக்கும் விளையாட மாட்டார். கொஞ்சம் என்ன சொல்கிறது, என் கேமில் மட்டும்தான் அதை விளையாடுவார். ஸோ பிஷப் C7, அதுக்கப்புறம் ரூக் FE1, B5, பிஷப் டு E3, பிஷப் F5. ஸோ ஜஸ்ட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பானுக்கு வந்து அன்டிஃபெண்டாக இருக்குன்றதுனால, சரி அன்டிஃபெண்டாக இருக்குன்றதுனால பிஷப்பை மூவ் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல குயினால் வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா உங்களுக்கு D3 பான் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் பானால் வெட்டுறாரு. ஸோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். அதுக்கப்புறம் ரூக் ட்ரேட் ஆகுது. திரும்ப ரூக் ட்ரேட் பண்ணுறது கேட்குறாரு. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா E5 ஸ்கொயரில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஆனால் என் பானுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றாரு. ஸோ ரூக் டெக்ஸ் E5, ஆனால் அந்த பானில் வெட்டலை. அப்போலாம் பிஷப்பாலே வெட்டுறாரு. பிஷப்பில் வெட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல த்ரெட் என்ன அப்படின்னா பிஷப் இன்ட்டு F6 அண்ட் தென் குயின் டெக்ஸ் D5. ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கும் ஒரு பான் ட்ராப் ஆகும். அந்த காரணத்தினால தான் குகேஷ் இமீடியட்டாக அதை வெட்டலை. ஸோ குயின் E3 போகிறாரு. குயின் E3 போனதுக்கப்புறம் பிஷப் F6, பிஷப் டு B8 அண்ட் தென் G6. G6க்கு அப்புறம் குயின் D4 வச்சு சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. பிஷப்பை மூவ் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு மூவ் விளையாடுறாரு, F5. அதாவது தன்னுடைய வீக் பானை கொடுத்துட்டு ஒரு சென்டர் பானை எடுக்கிறாரு. எக்ஸலண்ட்டான ஒரு பிளே. பிஷப் இன்ட்டு F5, குயின் இன்ட்டு D5, குயின் இன்ட்டு D5. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் செக்கோட வருது, இதுதான் முக்கியம். கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பானை பாதுகாப்பான ஸ்கொயருக்கு மூவ் பண்ணிடுறாரு. ஸோ கிங் E7, அதுக்கப்புறம் பிஷப் C6, பிஷப் D7, பிஷப் D7 வந்ததுக்கப்புறம் பிஷப் F3, பிஷப் E6. பானை வச்சு அந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் F7, பான் B3. ஸோ மெஜாரிட்டி ஆக்சுவலாக குகேஷ் குயின் சைடில் இருக்குது. அதனால் அந்த குயின் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பான்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. A into B3, A into B3 அண்ட் தென் நைட் டு D6, பிஷப் A7. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் மெஜாரிட்டி இருக்குது, அதேமாதிரி பிரகுக்கு ஒரு பக்கம் கிங் சைடில் மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிங் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆனால் குகேஷோட கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கார்னரில் இருக்குது. கண்டிப்பாக அந்த கிங் வந்து D4 ஸ்கொயரில் இருக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பப்படும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட பிஷப் பேர் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரோட கை இங்கே ஓங்கியிருக்கு அப்படிங்க சிம்பிளாக கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரிக்கியான கொஷின் இது. ஏன்னா அவருக்கு பிஷப் பேர் இருக்குது, குயின் சைட் மெஜாரிட்டி இருக்குது, ஆனால் கிங் ஆக்டிவாக இல்லை. ஸோ கிங் ஆக்டிவிட்டின்றது என் கேமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காரணத்தினால ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ G5, பிஷப் C5, கிங் D7,
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து தன்னுடைய கிங்கை வந்து மையத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. h5 கிங் f2 பிஷப் g6 கிங் e3 கிங் h4. ஸோ ஹெச் ஃபோருக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப் d6 வந்து விளையாடுறாரு. அதே போல் இந்த இடத்துல பிஷப் டு g4 செக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கண்டிப்பாக கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பானை புஷ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிஷப் e2 வந்து விளையாடலாம். ஸோ த்ரெட்டு கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பிஷப் d6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் d6 கிங் d4. கிங்கை ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விருப்பப்பட்ட ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா d4 ஸ்கொயரில் வந்து வச்சிடறாரு. இதுக்கப்புறம் c4 அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிவிட்டு பானை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக 2 பானை சென்டரில் கொண்டு போகிறது அவரோட பிளான். அப்போ மீன் டைமில் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அவர் வந்து லைக் f5 g4 அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி பானை வந்து பாஸ் பானை க்ரியேட் பண்ணி அவர் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிளான். ஸோ இது எப்படி யார் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஷப் f5. ஸோ இந்த இடத்துல டைம் ப்ரெஷரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வினாடிகள், அடுத்து ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வினாடிகள். ஸோ ஒவ்வொரு மூவுக்கும் உங்களுக்கு 5 வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ பிஷப் f5 த்ரெட்னிங் த பான். ஸோ பிஷப் g2. திஸ் இஸ் த லூசிங் மூவ் ஃபார் குகேஷ் ஆக்சுவலி. இந்த இடத்துல வின்னிங் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் அன்ஃபார்ச்சுனேட்லி விளையாடலை. ஸோ பிஷப் c2 விளையாடி அந்த பானை அன்டிஃபெண்டாக இருக்க பானை அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கு பதில் அவர் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பான் டு g4 விளையாடிருக்கலாம். இந்த இடத்துல த்ரெட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ கேப்சர் பண்ணிவிட்டு பாஸ் பான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேப்சர் பண்ணும்போதும் அதே தான். பிஷப் இன்ட்டு g4, அதுக்கப்புறம் c4 அண்ட் தென் h3. ஸோ h3க்கு அப்புறம் நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் f5 பிஷப் h1. ஸோ இந்த இடத்துல f5 விளையாடக்கூடாது. அதுக்கு பதில் b4 விளையாடிட்டு பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வெயிட்டிங் மூவ் ப்ளஸ் இந்த பானை நம்ம வந்து ஃப்யூச்சரில் அண்டர்மைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பானும் பாஸ் பானாக க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து இந்த இடத்துல வின்னிங் கண்டினியூஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரக் வந்து இங்கே மிஸ் பண்ணுறதுனால குகேஷ் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது அந்த பிரச்சனை வந்து தப்பிச்சதுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. c4 விளையாடுறாரு. c4க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு b3 அண்ட் பிஷப் டு b3 வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் இந்த இடத்துல அகெயின் வந்து பார்த்திங்கன்னா c takes b5 தான் வின்னிங் கண்டினியூஷன். அதை கரெக்டாக வந்து குகேஷ் வந்து விளையாடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது b6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு 2 பாஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா 6th ரேங்க்கில் வந்துடும். ப்ளஸ் இந்த பிஷப்பும் வந்து பார்த்திங்கன்னா சில லைட் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிஷப் a4 விளையாடி இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் இந்த பொசிஷனில் வந்து பான் அட்டாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா நினச்சி கிங் c4 விளையாடி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை நழுவுறாரு. ஆனால் இந்த இடத்துல கரெக்டான கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிஷப் d1 அந்த மாதிரியான கண்டினியூஷன் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிங் c4க்கு அப்புறம் திரும்பவும் ப்ரக். ஏன்னா நேச்சுரலாக நீங்கள் திங்க் பண்ணும்போது f5 அடுத்து கிங் சைடில் மெஜாரிட்டி நம்ம புஷ் பண்ணி நம்ம எப்படியாவது பாஸ் பான் க்ரியேட் பண்ணணும் தான் நம்ம நினைப்போம். ஸோ அந்த வகையில் அவர் f5 விளையாடுறாரு. பட் பெரிய பிளண்டர். ஸோ பான் டு b6. ஸோ 2 மூலை குயின் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணது. g4 ட்ரை பண்ணுறாரு. b7க்கு அப்புறம் கிங் c7 போகிறாரு. பட் இங்கே அந்த ட்ரிக்கான மூவ் என்ன அப்படின்னா d6 செக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த பானை வெட்டிங்கன்னா குயின் எடுத்துருவோம். ஸோ அதனால் வாய்ப்பே இல்லை. ஸோ போய் என்ன சொல்கிறது பின்னாடி போயிட்டு நம்ம வந்து தடுக்க தான் செய்யணும். தடுத்ததுக்கப்புறம் அவர் கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. கிங் d4க்கு அப்புறம் அவர் பிஷப் டு e8 வந்து கன்சிடர் பண்ணுறாரு. அதே போல் இந்த இடத்துல g இன்ட்டு h3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் மாதிரி நமக்கு தோணும். சப்போஸ் அந்த மூவ் கன்சிடர் பண்ணால் பிஷப்பை வந்து நம்ம சிம்பிளாக வந்து h1 இல்லை அந்த அலாங் த டயங்கல் எங்கே வேணால் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பிஷப் b5 அண்ட் தென் கிங் e5. ஸோ பானை வெட்டலாம் அல்லது அடுத்த பானை ப்ரொமோட் பண்ணலாம். சப்போஸ் இந்த பிஷப் இந்த லைன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம 2 பானை நம்ம ஏதோ ஒரு பானை ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு பிஷப்பை e8 வச்சு வெயிட்டிங் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கிங்கை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பிஷப்பை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பாஸ் பானில் ஒரு பாஸ் பானை குயின் ஆக்கணும். இதுக்குள்ளே ப்ரக்னால கிங் சைடில் இருக்கக்கூடிய பானை ஏதாவது ஒரு பானை குயின் ஆக்க முடியுமா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ பிஷப் d7 பிஷப் h1 கிங் a7 கிங் f6 கிங் f6க்கு அப்புறம் f4 கிங் e7 கரெக்டாக ஒரு மூவில் கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்து வரேன். ஸோ ஜஸ்ட் 1 டெம்போ. ஸோ பிஷப் f5 அண்ட் தென் d7 பிஷப் போச்சு. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து அந்த பாஸ் பானை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் கட் ஆஃப் பண்ணுறாரு. பட் ஜஸ்ட் இன் டைம் கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஜஸ்ட்டு நீங்கள் f2 புஷ் பண்ணிங்கன்னா தென் குயினை ப்ரொமோட் பண்ணிவிட்டு 2 மூவில் செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த காரணத்தை தான் ரிசைன் பண்ணிடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் ஒரு கேம் வந்து வின் பண்ணியிருந்தார். ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் கூட வின் பண்ணல. ஸோ நம்ம ஏற்கனவே ரிசல்ட்ஸை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமையும் வின் பண்ணி ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலும் அடிச்சிருந்தார். ஸோ இந்த குயிக் அனலைசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த கேம் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.